குட் மார்னிங். நானும் தர்ஷனாவும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திருக்கோம். மற்றவங்க எல்லாம் நல்லா தூங்கினுக்கிறாங்க. அப்படியே போயிட்டு ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே மார்னிங் எல்லோரும் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் யாருனாலையும் எழுந்திக்கவே முடியல. நான் அலாரம்லாம் வச்சுட்டு பக்காவாக படுத்தேன். அலாரமும் அடிச்சுது. நானும் எழுந்துச்சி அலாரத்தை ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பி எப்படி தூங்கினேன்னே தெரில, தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மார்னிங் கூப்பிட்டான். அரௌண்ட் மணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6:30 7 என்னன்னு தெரில. ஸோ 6:45 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சூரியன் நல்லா 6:45 பல்ல இழிக்குது. மார்னிங் போய் எழுந்திருந்தோன்னா சூப்பராக சன்செட் பார்த்துருக்கலாம் ஆக்சுவலி. பட் ஆனால் யாருமே எழுந்திக்கல. நானும் தூங்கிட்டேன். நேராக அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு பார்த்தா அவன் போய் கார் எடுக்கிறான். கார் எடுத்துகிட்டு போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பீச்செல்லாம் போய் பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் 2 பேர் மட்டும் எழுந்திச்சிட்டோம் சீக்கிரமாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே மார்னிங் எல்லோரும் காஃபி குடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் போய் ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு வரோம். இவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னு நம்ம இங்கே வந்தோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? மணி 8:15 ஆகுது. இன்னும் தூங்குதுங்க எல்லாம். யாரும் எழுச்சிக்கிற பாடம் காணும். நானும் தஷ்டாவும் மட்டும் எழுச்சி சுற்றுன்னு சுற்றின்னு இருக்கிறோம். இது ஃப்ரண்ட் வியூ ஆஃப் அவர் ரெசார்ட். கீழே கார்லாம் நிற்குது. இங்கே ஒரு சின்ன பால்கனி, மினி பால்கனி இருக்குது. அதை நான் மறந்துட்டேன் நேற்று உங்களுக்கு காட்டுறதுக்கு. நல்லா தான் இருக்குது. பட் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி ஓல்டு. அதுதான் ஒரே மைனஸ். இது நியூ பில்டிங்காக இருந்தால் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். புது பில்டிங்ன்றதுனால ரேட்டும் கம்மியாக இருக்குது. பட் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. அடிச்சு தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தர்ஷனா அப்படி நான் என்ன எழுப்பி விட்டு அவன் போய் திரும்பி தூங்கிட போகிறான். அதனால் பிடிச்சா அவனும் இது பண்ணுறேன். வாய்ஸ் கேட்குது. இந்த ரூமில் இங்கே இது இருந்ததுன்னா எதுவும் யூஸ் பண்ணியிருக்கான். பட் ஏசிலாம் இருக்குது இந்த ரூமில். பேபிமா குரல் கொடுத்துட்டு வந்தேன். பேபிமா இப்படி அன்பாக கூப்பிட்டுட்டு இருந்தால் யாரும் எழுச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அராஜகம் பண்ணி தான் எல்லாரையும் எழுப்பி விடணும். அராஜகத்தை ஆரம்பிப்போமா? அராஜகம் தான் ஒரே முடிவுடா. கது தட்டு வாடா. 9 ஏன் கடுப்பேத்துறான் ஃப்ரெண்ட்ஸ்? ஆதி காலத்து பாட்டை வச்சுக்கிறான். அதுக்கு ஸ்லோ பண்ண சொல்லிட்டு அதை வேலை சொல்றீங்க. ஆமா, பின்ன அந்த பாட்டை கேட்டா கேவலமா இருக்காது. மம்மி சாங் அதெல்லாம். என் தாயனும் கோயில அது கூட ஓகேடா, அதை அக்செப்ட் பண்ண வேண்டாம். இது ஏதோ ஒரு பாட்டுடா. அது இளைய மலரு. நம்மளுக்கு காலையில இருந்து எழுந்துச்சு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சு என்ன வேலைன்னா சர்வர் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை போய் வாங்கினுவா அதை போய் வாங்கினுவான்னா 2 பேரும் மகன் சுத்தின்னு கிடக்குறோம். ஒரு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணல. இப்போ இதுங்க ஏஞ்சி இப்போ தான் காஃபி. இதுங்களுக்கு டிஃபன் ஆல்ரெடி போயிடுச்சு. இன்னும் மிச்ச டிஃபன் இருக்குது. யாருக்கு மிச்ச டிஃபனு? பர்த்டே பேபிக்கு. பர்த்டே பேபி இப்போ தான் அப்படியே ஏஞ்சி லேட் ஆகும்டா கொஞ்சம், ஒரு 1/2 hourரா அப்படின்ச்சு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கேட்டது. இதுக்கப்புறம் போய் நம்ம மண்டை மேலே அடிச்சு எழுப்புறதுக்குள்ள அவங்க பொண்டாட்டியே எழுப்பி விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போனால் ஏஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறான்னு தெரில. அடுத்தது பர்த்டே பேபி என்ன நல்லா பண்ணுன்னு அப்படியே பார்ப்போம். நேற்று நிறைய பிளான் சொன்னோம். ஏஞ்சிக்கிறோம் காலைல சன்ரைஸ் பார்க்குறோம். சன்ரைஸை பார்த்து முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் இறங்குறேன். இல்லை சன்ரைஸை பார்த்துன்னே குளிப்பேன். பீச்சில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் இறங்குவேன்லாம். இப்போ வரைக்கும் பேக்கு கூட கழுவாமல் உட்காந்துன்னு போவேன். என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா நேற்று நைட்டு போட்ட ட்ரெஸ்ஸு அதை கூட மாற்றாமல் அப்படியே சுற்றினுங்கிறான். கேட்டால் பர்த்டே பேபின்னுவோம். மச்சான் என்ன பிளான்லாம் சொன்ன நீனு? சன்ரைஸை பார்க்குறோம், அங்கேயே குளிக்கிறோம் பீச்சில். அதுக்கப்புறம் இதில் குளிக்கிறோம். ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி பர்த்டே. இதை பிடி, அந்த கையில் பிடிச்சிக்கோ. இந்த கையை கொடு. ஹாப்பி பர்த்டே. ஓகே, தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னு யோசிச்சு பாரு. பர்த்டே பேபி இப்போ வரைக்கும் கழுவாமல் கூட உட்காந்துக்கோன்னு அதே மாதிரி உட்காந்துக்கிற. என்ன பேபிமா இப்போதான் விடிஞ்சுதா? என்னப்பா சி தண்ணியா அப்படின்னா அப்புறமா ஸ்விம்மிங் சூட்டில் இறங்கிட்ட. அப்போ அவள் தான் வாங்க.
பிரேமா வா ஸ்விம்மிங் சூட்டு போப்பா எழுந்திருங்கப்பா. நீ என்னமோ அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றினோட அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம்? எஸ், இந்த 2 days வந்து பர்த்டே. அதுவுமா தயவு செய்து பிரேமா வீட்டுக்கு கூப்பிட்டு போவாதன்னு ஜான் கெஞ்சி கூத்தாடி பெரிய பையன் வீட்டுக்கு மட்டும் வேண்டாம், வேற எங்க போனாலும் ஓகே அப்படின்ட்டான். இறங்கிட்டானா? காலை தான் வச்சுன்னுக்குறானாமா. நம்மள இறங்கிட்டான்னா ஆமாம், இப்போ இறங்குறது வேஸ்ட். அடுத்த ரெசார்ட்டில் நம்ம இறங்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்த ரெசார்ட்டுக்கு நம்ம போகிறோம். நம்ம ஆல்ரெடி போயிருப்போம்ல. ஆமா, போன ரிசப்ஷன் முடிச்சிட்டு நாங்க போய் ரெஸ்ட் எடுத்துமே. ஆமா, அங்க அந்த அண்ணாவோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறது. அவங்க போயிட்டு நம்ம போயிட்டு ரெசார்ட் போயிட்டு அங்க போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கே போக கூடாதான். ஆமா, இன்னைக்கு மாமாவோட பர்த்டே. வீட்டுக்கு போனா எப்படி என்ன பிரேமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். எங்கே ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டின் ரெசார்ட். அது என் ஃப்ரெண்டு தஷ்டாமூர்த்தி இருக்கான்ல, அவனோட ரெசார்ட் தான் அது. ஸோ அங்கே தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். வந்து இங்கே பார்க்கிங்கில் நம்ம 3 காரையும் பார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூலில் எல்லாருமே இறங்கிட்டாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு தானே வந்தோம். ஸோ அதனால் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெசார்ட்டோட பேக் சைட் ஸ்விம்மிங் பூல் வியூ இதுதான். ஓகேங்களா? இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பீப்புள்ஸ் வரைக்கும் ஆக்குபை பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஸோ நம்ம இப்போ உள்ளே போவோம். வெல்கம். நான் உள்ளே வந்துட்டேன். வேரிமா ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணுறா. வாய்க்கும் வேலை, கைக்கும் வேலை. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். கூட வந்து மௌலி உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு ஹாலு. இந்த ஹாலில் இங்கே சோஃபாஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து எல்லாருமே இங்கே உட்காந்து ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்கு. ஸோ இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே சாப்பிட்ற ஏரியா டைனிங் ஏரியா. அண்ட் தென் இங்கே வந்து கிச்சன் இருக்குது. கிச்சனில் வேணும் அப்படின்னா நீங்கள் குக் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியில் ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். நம்ம எப்படியே மேலே போகிறோம். நம்ம மேலே போகணும் அப்படின்னா இங்கே 2 பெட்ரூம் இருக்கு. ஸோ இந்த 2 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் டாய்லெட்டோட இருக்கும். இது வந்து அப்ஸ்டாஸ் போடுறது. மாதேஷ் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால அவன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 பீப்புள்ஸ் ஆக்குபை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அது மோர் தென் தட் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். நம்ம இல்லை நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வருவோம், நோ ஃபேமிலிஸ் அப்படின்னாலும் ஆல்வேஸ் வெல்கம். இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா, பால்கனி. இது சும்மா இங்கே என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாகவே இருக்கும். as well as இங்கே ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம் வழியாகவும் இல்லை பால்கனிக்கு வந்திருக்கலாம், இந்த ரூம் வழியாகவும் பால்கனிக்கு வந்திருக்கலாம். நம்ம இன்னொரு ரூம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ரூம் இருக்கு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேமிலி நம்ம ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஃபேமிலி வந்தால் நல்லா தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 3 ஃபேமிலி நாங்கள் வரோம். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது 3 ஃபேமிலி தான் வந்திருக்கோம். சரிங்களா? நாங்கள் 3 ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணி ஜாலியாக யூஸ் பண்ணிப்போம். மினிமம் 10 persons ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதுதான் ஒரு சின்ன ஹோம் டூர் இதுதான் ஒரு சின்ன ரெசார்ட் டூர். ஓகேங்களா? என்னப்பா கரையோரம் உட்காந்துக்கிற? ஏன் உனக்கு எட்டலையா என்ன? தலைய நினைக்காம ஸ்விம்மிங் பூல்ல அது எதுக்குப்பா குளிச்சின்னு வேஸ்டா? தலைய நினைக்காம ஸ்விம்மிங் பூல்ல என்னத்த நீ குளிக்கிறது? பாத்தியா, நேத்து வரைக்கும் பிரேமா ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே நீ நடுங்கி நின்றுது. இன்னைக்கு பாரு, இரு நைனு இறங்குறேன். இன்னொரு என்ன பிரேமா, இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நைனு இறங்குவாரு பாரு. அப்ப நீ எப்படி பயப்படுறன்றத பாக்குறேன்.
முடியாது அவ்வளவுதான் இவ்வளவுதான் இருக்கு அங்க வந்து கொஞ்சம் இதுவா இருந்தது. ஓ இது ஆழம் கம்மியா? கரெக்டா அது இவ்வளவுதான். 4.5 ஆ அப்ப பிரச்சனை இல்லை. அங்க வந்து போப்பா அப்படி நகர்ந்து. போதும் பார்த்தா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்க போய் நின்னுக்கிட்டு இதுலயே உட்கார்ந்து விளையாண்டுக்கிறேன். உங்களுக்குள்ள நல்லா இருக்கும் பாரு இன்னும். அது வேணாம் நடக்கணும். ம். என்னது இது நீ பண்ற? ஜாலியா உட்கார்ந்துக்கிறாள்ல. ஒரு ஆட்டோ விட புடி நீ விளையாட்டுக்கு. பா 3 பேரும் சேர்ந்து அப்படியே கையிலேயே அப்படியே தர நீச்சல் அடிங்கப்பா போங்கப்பா. நான் முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டேன். ம். விஜயகாந்த் சார் தோத்துருவாருடா உங்ககிட்ட. ஆ நீ என் ஒய்ஃபை கவனிக்கிற ரைட்டு, எல்லாரையும் நீ தான் கவனிச்சுன்னுக்கிற. அதுக்கு அதோட ரகசியம் என்ன நான் சொல்லிட்டா? என்ன ரகசியம்னு சொன்னா நான் ஒன்னும் சொல்லலடா. அங்க பாரு, அங்க காதல பாரு, காதல் ஜோடிக்கல புறாக்களை பாரு. ஆமாண்டா பர்த்டே இல்லை நீ. ஐயோ அனந்தான ஹேப்பி பர்த்டேனா. அட்லீஸ்ட் பிரியாணி சாப்பிடும் போதுனாச்சும் சொல்லுங்கப்பா. பாய் 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 பாய்டா. இப்போ நம்ம இங்கேருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இங்கே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம், சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக கிளம்பிட்டோம். இன்னொரு ஒர்க் வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம பேக் டு பெவிலியன்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஈஸ்டர்ன் பீச் ரெசார்ட் நீங்கள் எதாவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம். அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீடைல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஏ பாய் மச்சான், see you everybody. பிரேமா பாய். ரெண்டு கார் இருக்கு. அங்க சங்க என் கார் திரும்போ, அவங்க அப்பா கார், உங்க அப்பா கார் என் கார் திரும்போ. எனக்கு அங்கவே ஓட்ட தெரியும், சங்கவே ஓட்ட தெரியும். மச்சான் ஜான் வந்து புள்ளைய சூப்பரா வளர்க்குறான் பாரு. கார் கூட 2 கார் எனக்கு தேவையில்ல, ஒன்லி அங்க வைனா அங்க மட்டும் தான் ஓட்ட தெரியும்ன்றான் பாரு. எங்க பாரதி எங்க? சரி ஓகே ஓகே, see you, bye பிரேமா, டாடா டாடா டாடா.